ஹலோ ஹலோ மிஸ்டர் குமார், நாங்க மும்பை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். சார் சொல்லுங்க சார். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சட்டவிரோதமா பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் நான் அப்படி எதுவும் பண்ணல சார். உங்க பேர் குமார் தானே? ஆமா சார். மிஸ்டர் குமார், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் போயிருக்கு. உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து தான் நேத்து 6 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஐயோ சார், நான் எந்த பணமும் அனுப்பல சார். அது அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியாது. அத பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் நாங்க ரூல்ஸ மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். சார் இப்ப நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. இப்போல இருந்து அடுத்த 4 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு ரூம்ல தனியா தான் இருக்கணும். யார்கிட்டயும் பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க டீம் அங்க ரீச் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் சார் நான் சொல்றத கேளுங்க சார். நான் எந்த பணமும் அனுப்பல. ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் முன்ஜாமீன் எடுக்கணும். நேரமும் கம்மியா தான் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு முன்ஜாமீன் பேமெண்ட் பண்ணணும். நீங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஏங்க கதவை திறங்க. குமார், நான் தம்பி வந்திருக்கேன். கதவை தர. இல்ல, என்ன டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் திறக்க மாட்டேன். நீ கதவை தர. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குமார், தம்பி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் குமார், முதல்ல டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி செய்யாதீங்க. முக்கியமான விஷயம், இப்படிதான் யார் யாரோ போன் பண்ணி பேசி காசெல்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்து போகாதீங்க. இது டிஜிட்டல் மோசடி. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருங்க. தம்பி நல்ல வேலை, நீ மட்டும் இப்ப வரலன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. மக்களே, இனிமேல் தெரியாத எண்ணிலிருந்து வரும் போன் காலை சரியாக கையாளுங்கள். முடிந்தவரை தெரியாத எண்ணிலிருந்து வரும் காலை தவிர்க்க பாருங்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் பயத்தில் கேட்டு நம்பி ஏமாறாமல் கவனமாக இருங்கள். அவர்களிடம் வங்கிக் கணக்கு, ஆதார் எண் போன்றவற்றை பகிர வேண்டாம். பண இழப்பை தவிர்க்கவும்.